நம்ம நாட்டிலயா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கு. அந்த செய்திகளோட இன்றைய நாள்ல நடந்திருக்கிற மிக முக்கியமான செய்திகளை சுருக்கமா பார்க்க போறோம். இலங்கையில இருக்கிற 100 குடும்பங்களை எடுத்துக்கொண்டா அதுல கிட்டத்தட்ட 16 குடும்பங்கள் உணவு தட்டுப்பாடால் அவதியுறுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வேளை உணவு தான் இந்த குடும்பங்களுக்கு கிடைக்குது. அதாவது அதுவும் சொல்லப்போனால் எப்போவாவது இருந்துட்டு தான் 3 வேளையும் சாப்பிட்றாங்க. அதோட சில குடும்பங்கள் ஒரு நாளில் காலையிலையோ அல்லது மதியமோ பின்னிறமோ இரவு நேரத்திலையோ சமைக்கிற உணவை தான் அந்த நாள் முழுவதும் சாப்பிட்றாங்க. 3 நேரமும் ஒரே நேரத்தில் சமைக்கிறது. அது தனித்தனியாக காலையில் வர சாப்பாடு மத்தியானம் இரவு அந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி பல குடும்பங்கள் இலங்கையில் உணவு பற்றாக்குறையால் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்கு. இது பலதரப்பட்ட ஒரு அதிர்வலையை கடந்த நாட்களில் ஏற்படுத்தியிருந்தது. இதோட 5 வயதுக்கு குறைந்த சிறுவர்கள் அதிகமாக போசாக்கு இன்மையால் கடந்த 3 வருஷங்களில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவலும் வெளியாக இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய அளவிலான கவலையை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு. பார்க்கறதுக்கு நமக்கு தெரியலாட்டியும் இந்த அளவுக்கு ஒரு 100 பேர் எடுத்தால் 16 குடும்பங்கள் 3 வேளை உணவு இல்லாமல் ஒரு வேளையை மட்டும் சமாளித்து கொண்டு அதுவும் குறைவாக இப்போ அரைவாசிக்கு குறைவாக உணவுகளை உண்றாங்க. வளமைக்கு மாறாக குறைவாக, அதாவது தேவைக்கு ஒரு 100 வீதம் வேணும்னா 50 வீதம் தான் சாப்பாடு கிடைக்குது அப்படின்ற ஒரு தகவல். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நாட்டில் நடக்குதா அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது முதலாவது. ரெண்டாவது, நம்ம ரயில்வே திணைக்களம் இருக்குது தானே, ரயில்வே திணைக்களம் கடந்த வருஷத்தில் ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான ரயில் பயணங்கள் ரத்து செய்யப்பட்ட, கைவிடப்பட்ட அல்லது தாமதமான பல சந்தர்ப்பங்களை நாம் கடந்த ஒரு மாதத்துக்கு முதல்ல வீடியோவில் பார்த்தோம். இன்றைய நாளில் இன்னும் ஒரு ஆச்சரியமான செய்தியை பார்க்க கிடைச்சது. 2024ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 508 கோடி ரூபா ஓவர் டைம் செய்தவர்களுக்காக கொடுப்பனவாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஓட்டின்னு சொல்லுவோம் நாங்கள், மேலதிக கொடுப்பனவு. அதாவது நாங்கள் 8 மணி நேரம் வேலை செய்கிறோம்னு சொன்னால் ஒரு 10 மணி நேரம் வேலை செய்யும்போது 2 மணி நேரத்துக்கு மேலதிக கொடுப்பனவு, ஓவர் டைம் பேமெண்ட் கொடுப்பாங்க. இந்த தொகை 2024ஆம் ஆண்டில் 508 கோடி. என்ன பாருங்க, இது எல்லாத்தையும் கொடுத்து சரியான நேரத்தில் ட்ரெயின் வந்ததான்னு பார்த்தா இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரத்து செய்யப்படாமல் ரயில்வே திணைக்களத்தால் இந்த ரயில்கள் எல்லாம் இயக்கப்பட்டதான்னு பார்த்தா இல்லை. எத்தனையோ வேலை நிறுத்தங்கள், எத்தனையோ தாமதங்கள், இதெல்லாம் இருந்தும் சரியான முறையில் எதையுமே செய்யாமல் 508 கோடி ரூபா ஓவர் டைம் சம்பளமாக பெறப்பட்டிருக்கு. அப்படின்றது நம்ம நாட்டில் எப்படி நடக்குது அப்படின்றத பார்த்து ஆச்சரியப்பட வேண்டியிருக்கு. எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் பல இன்னும் இருக்குது. இதோட இன்று முதல் ஒரு புதிய ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பிலிருந்து எல்லைக்கும், எல்லையில் அதாவது பதுளையிலிருந்து கொழும்புக்குமான வீக்கெண்ட் ரயில்வே சேவை. இது வார இறுதி ரயில்வே சேவையாக ஆரம்பிச்சிருக்காங்க. வீக்கெண்ட் எல்லை எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பேரில் காலையில் சனிக்கிழமை காலையில் 5:30க்கு கொழும்புலேருந்து எல்லை நோக்கி பதுளை நோக்கி செல்லும் இந்த எக்ஸ்பிரஸ் ரயில்வே சேவை வளமையான எல்லை ஒடிசா மாதிரியான அதே பயண பாதையால் போகுது. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை 1:45க்கு இது பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி வரும். இதை நீங்கள் பயன்படுத்தலாம். வார இறுதி நாட்களில் இந்த பக்கம் நீங்கள் சுற்றுலா போக போகிறீங்க அல்லது இந்த ரயில் பயணத்தை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இன்று முதல் இந்த புதிய சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. கடந்த காலங்களில் நாங்கள் பேசிய விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு விஷயம்தான் வைத்தியர்கள் நம்ம நாட்டிலேருந்து வெளியேறி செல்வது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் நாளுக்கு நாள் வைத்தியர்கள் இந்த நாட்டிலேருந்து வெளியேறி கொண்டிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நம்ம ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கு. மின்சார சபை பொறியியலாளர்கள் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இங்கே இருக்கிற மின்சார சபை பொறியியலாளர்களில் 120% வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. இங்கே இல்லை. என்ஜினியர்ஸ் யாருமே நல்லவர்கள், அதாவது படித்து முதல் தரத்தில் இருந்த பொறியியலாளர்கள் என்ஜினியர்ஸ் யாருமே மின்சாரத்துறை பக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த 3 வருஷத்தில் மட்டும் 226 என்ஜினியர்ஸ் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. அதாவது 85% மின் பொறியியலாளர்கள், 8% இயந்திர பொறியியலாளர்கள், 7% சிவில் பொறியியலாளர்கள் என்று இவ்வளவு பேரும் வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க.
இருக்காங்க. இவங்க வந்து ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, நியூசிலாந்து, அயர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு போய் அங்கே பொறியியல், அதாவது மின்சார பொறியியலாளர்களாக இருக்காங்க. இலங்கையிலிருந்து போகிற மின்சார பொறியியலாளர்களுக்கு இந்த நாடுகளில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறதால இங்கே இருக்கிற சலுகைகள் குறைவு, இங்கே இருக்கிற கொடுப்பனவு குறைவு, இங்கே இருக்கிற அவங்களுக்கு எடுக்கிற சம்பளம் குறைவு, இங்கே இருக்கிற நெருக்கடி, இந்த மாதிரியான பல விஷயங்களால் மின்சாரத்துறையினுடைய பொறியியலாளர்களும் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்காங்க. நிறைய பேர் வெளியேறும் இருக்காங்க. இன்றைய நாளில் இந்த தரவு நமக்கு பார்க்க கிடைச்சது. என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றதையும், இன்னும் பல துறைகளிலிருந்து பல பேர் நாட்டிலிருந்து இந்த வரிக்கு பிறகு, வரி செலுத்ததுக்கு பிறகு வெளியேறி கொண்டிருக்கிறாங்க. அவங்க யார் யார் என்னென்ன துறைகளில் எவ்வளவு சதவீதம் இதுவரைக்கும் இந்த வருஷத்திலிருந்து வெளியேறியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக தரேன். இது பெரிய அளவாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது உதாரணத்துக்கு இந்த மின்சார பொறியியலாளரை அந்த தொகையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தனியாக ஒரு வீடியோ உங்களுக்காக தரேன் விரைவில். என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. இந்த வசனத்தோட நான் ஒரு நாள் இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறது. இந்த பேருந்து விபத்துக்கள் அப்படின்றது நம்ம நாட்டில் பழகி போன ஒன்று, தவிர்க்க முடியாத ஒன்று. என்னதான் போக்குவரத்து சட்ட விதிகள் மாற்றப்பட்டாலும் இருக்கப்பட்டாலும் இங்கே என்ன நடந்தாலும் போக்குவரத்து அல்லது பேருந்து விபத்துக்களை தடுக்க முடியாது. இன்றைய நாளில் மொனராகலை பகுதியில் இடம்பெற்ற ஒரு பேருந்து விபத்து, அதாவது தனியார் பேருந்தும் அரச பேருந்தும் மோதி கொண்டிருக்காங்க. இதில் அரச பேருந்து சாரதி 32 வயதுடைய சாரதி உயிரிழந்திருக்காரு. இதில் 22 பயணிகள் காயமடைந்திருக்காங்க. இதில் பலர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஜனாதிபதிகளுடைய கடந்த கால முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்ற எல்லாத்தையும் வந்து மீளப் பெற்றுக் கொள்வதற்கு அரசாங்கம் ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதில் முன்னாள் ஜனாதிபதிகள் எல்லாருமே சேர்ந்து இதுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யறதுக்கான நடவடிக்கைகளை ஏற்படுத்துறாங்க. எல்லாருமே சேர்ந்து பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நாம செய்திகளை சொன்னோம். ஆனால் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க, நான் எந்த விதமான எதிர்ப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ளல, அது பொய்யான தகவல், அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைகள் நாங்கள் ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா மற்ற யாருமே அதை பத்தி பேசல. இன்றைய நாளில் ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற சலுகைகளை மீள பெற்றுக்கொள்ற பிரச்சனைகளுக்கு அல்லது அந்த சட்டமூலத்துக்கு எந்த விதமான எதிர்ப்பை நான் தெரிவிக்க போறல. இதுக்கு நீதிமன்றம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் மற்ற ஜனாதிபதிகள் இதுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யும் போது அதுக்கு நான் ஆதரவும் தெரிவிக்க போறதில்ல. இது அரசாங்கத்துடைய முடிவு, இதுல எந்த ஒரு எதிர்ப்பும் நான் தெரிவிக்க போறலன்னு அவரும் சொல்லிட்டாரு. அப்ப இன்னும் இருக்க போறது முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள், கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள், அதோட மைத்ரிபால சிறிசேன, இவங்க 3 பேர் தான் இன்னும் இதை பற்றி எதுவும் பேசலை. இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் 2 பேருமே பேசிட்டாங்க. ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே அரசாங்க வீட்டில் இல்லை, அவர் சொந்த வீட்டில் இருக்காரு. கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களும் அவருடைய சொந்த வீட்டில் தான் இருப்பதா நாங்கள் முதல்ல பார்த்தோம். அவரும் என்னதான் இருந்தாலும் அவரும் இதுவரைக்கும் எதுவும் சொல்லலை. இந்த 3 பேரும் எப்போ இது தொடர்பாக பேச போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவரிடம் ஊடகவாளர்கள் ஒரு வாரத்துக்கு முதல்ல கேட்ட கேள்விக்கு இது தொடர்பாக என்ன நினைக்கிறீங்கன்றதுக்கான பதிலாக அவர் வந்து அரசாங்கம் பழி வாங்குது அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை சொல்லிட்டு போயிருந்தார். இந்த விஷயமும் இன்றைய நாளிலையும் பார்க்கப்பட்ட இன்னும் ஒரு செய்தியாக இருக்கு. சர்வதேச ரீதியில் 2 செய்திகள் முக்கியமான செய்திகளாக பார்க்கப்படுது. ஒன்று, ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அதோடு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 2 பேருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை ஒன்று அலஸ்காவில் 3 மணித்தியாலங்கள் நடைபெற்றிருக்கு. இது ஒரு எதிர்பார்த்த ஒரு பேச்சுவார்த்தை அல்லது எதிர்பார்க்காத திருப்பங்களை தரும் என்ற ஒரு பேச்சுவார்த்தை. எந்த விதமான முடிவுகளும் இல்லாமல் நிறைய பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்கள். வரலாற்றில் இது ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை. இந்த 3 மணித்தியாலங்களும் என்னவங்க பேசிக்கொண்டாங்க அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி சர்வதேச ஊடகங்களில் பலதரப்பட்ட விஷயங்கள் இந்த சந்திப்பு பற்றி பேசப்படுது. இந்தியாவோடு அமெரிக்கா வைத்திருக்கிற பொருளாதார வரி, இந்த மாதிரியான பல விஷயங்கள், அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியாவுக்கு இடையில இருக்கிற இந்த வர்த்தக போர், அதோடும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கிற போர் நிறுத்தம் தொடர்பான முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இதில் பேசப்பட்டது. ஆனாலும் அது எந்த விதமான உடன்படிக்கையும் இல்லாமல் முடிவு பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே இந்த 3 மணித்தாலும் அவங்க என்ன பேசிக்கொண்டாங்க அப்படின்றது தொடர்பான சர்வதேச செய்திகள் பல சொல்லுது, பல ஊகங்கள் சொல்லப்படுது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட சர்வதேச செய்தியில் மிக முக்கியமாக இருக்கு. அதோட பாகிஸ்தானில் மிகப்பெரிய அளவான மழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. கடந்த 24 மணித்தியாலத்தில் பாகிஸ்தானுடைய பல பிரதேசங்கள் நீரினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 24 மணித்தியாலத்தில் 250 பேர் இந்த மழையினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்களையும் பார்க்க கிடைத்தன. இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.